புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியிருப்பது சட்டவிரோதம் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் உடனடியாக 3 கிரிமினல் சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. பயனாளர்களை தேர்வு செய்யும் பணியை வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்கவும், ஜூலை 10ஆம் தேதிக்குள் வீடு கட்டும் பணிகளை தொடங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் வீடுகளை கட்ட 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி வெளிமாநில பதிவெண்களில் இயங்கும் ஆம்னி பேருந்துகளை உடனடியாக சிறைப்பிடிக்க வேண்டும் என ஆர்டிஓக்களுக்கு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளின் இயக்கத்தால் ஆண்டுக்கு 34 கோடியே 56 லட்சம் ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாடு பதிவுக்கு மாற்ற 1 மாதம் ஆவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அண்டை மாநிலங்களைப் போல ஒரே நாளில் பதிவெண்ணை மாற்றும் வசதியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக அனுமதி வழங்கப்படாமல் இருந்த மினி பேருந்துகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒருங்கிணைந்த திட்ட வரைவு அறிக்கையில் மினி பேருந்து சேவைகளுக்கு அனுமதி மற்றும் எவ்வளவு பேருந்துகளுக்கு அனுமதி வழங்குவது என்பதை ஆர்டிஓக்கள் முடிவு செய்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பயண சலுகைகள் எந்த தொய்வும் இன்றி முறையாக வழங்க வேண்டும் என போக்குவரத்து துறைக்கு அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் சிவகங்கையை சேர்ந்த இசைக்கலைஞர் ஆகாஷ் பேருந்து ஜன்னல் கண்ணாடி சேதமடையும்படி இசைக்கருவிகளை வைத்ததாலேயே பேருந்து நடத்துனர் கண்டித்ததாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் ஜூன் மாதத்திற்கான துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்படவில்லை என்று வெளியான செய்திகள் கவலை அளிப்பதாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். ரேஷன் கடைகளில் தடையின்றி பாமாயில் துவரம்பருப்பு வழங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிப்ரவரி மாதமே 60,000 டன் துவரம்பருப்புக்கும் 6 கோடி லிட்டர் பாமாயிலுக்கும் கோரப்பட்ட டெண்டர் என்ன ஆனது என்றும் அவர் தனது அறிக்கையின் மூலம் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ரேஷன் கடைகளில் தங்கு தடையின்றி துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மேலும் மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பையும் இம்மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பருவநிலை மாறி வரும் சூழலில் தொற்று நோய்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் காய்ச்சிய நீரை பருகுமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் போதிய அளவிலான குளோரின் கலந்து வழங்கப்பட வேண்டும் என உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக, அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பள்ளி பெயர்களில் சாதிய அடையாளங்களை நீக்க வேண்டும், மாணவர்கள் சாதிய குறியீடுகளை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஆணையம் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன வேறுபாடுகளை களைவதற்கான வழிமுறைகளை வகுப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் தனது அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு அக்கட்சி கடிதம் எழுதியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாமக குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்று மாநில கட்சி அந்தஸ்தை இழந்ததால் அக்கட்சிக்கு மாம்பழம் சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 60க்கும் மேற்பட்ட அரசு கலைக்கல்லூரிகளில் முதல்வர் இல்லாமல் செயல்படுவதால் மாணவர் சேர்க்கை பாதிக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் இல்லாமல் கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்படுவதாக கூறிய அவர் உடனடியாக கல்லூரி முதல்வர்களை நியமிக்க தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி என்பது அபரிமிதமானது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சிறந்த தலைவர் என்றும் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சி ஜூன் 30 முதல் மீண்டும் தொடங்கவிருப்பதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி கடந்த 3 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட மன் கி பாத் நிகழ்ச்சி மீண்டும் துவங்க இருப்பதால் அனைவரும் தங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். மூன்றாவது முறையாக பிரதமரான பின்னர் முதன்முறையாக தனது தொகுதியான வாரணாசிக்கு சென்ற பிரதமர் மோடி விவசாயிகளுக்கான உதவி திட்டத்தில் 20,000 கோடி ரூபாயை அங்கு நடந்த நிகழ்ச்சியில் விடுவித்தார். வாரணாசியில் நடந்த பிரதமர் கிசான் சம்மான் சம்மேளனத்தில் 9 கோடியே 20 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கான இந்த நிதியை வழங்கினார். என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்கள் தங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஏதாவது சிறிய பிரச்சனை ஏற்பட்டால் கூட மத்திய பாஜக கூட்டணி அரசு கவிழ்ந்துவிடும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த அவர், என்டிஏ அரசுக்குள் பெரும் அதிருப்தி நிலவுவதாகவும் ஆட்சியை தக்க வைக்க என்டிஏ அரசு போராடுவதாகவும் கூறினார். மத்திய அரசு இந்திய ரயில்வேயை அழித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ், கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்காக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உள்ளது. ரயில்வே அமைச்சராக தொடர அவருக்கு தார்மீக உரிமை இல்லை என காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வியடைந்த ஜெகன்மோகன் ரெட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மக்களுக்கு பல நல்வாழ்வு திட்டங்களை கொண்டு வந்த போதும் தமது தோல்விக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடந்ததே காரணம் என அவர் நினைப்பதாக கூறப்படுகிறது. குஜராத்தில் இருந்து பஞ்சாபுக்கு போதைப் பொருள் கடத்தல் நடப்பதாக கூறி 10,000த்திற்கும் அதிகமான போலீசாரை முதல்வர் பகவந்த் மான் இடமாற்றம் செய்துள்ளார். சண்டிகரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த அவர், பஞ்சாபில் எந்த காவலராவது போதை மருந்து கடத்தலுடன் தொடர்பில் இருந்தால் உடனே டிஸ்மிஸ் செய்யப்படுவார் என எச்சரித்தார். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் மற்றும் டெல்லியில் மிகவும் தீவிரமான வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் டெல்லியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 46.4 டிகிரி வெப்பம் பதிவானதாகவும், குளிர்ச்சியாக காணப்படும் இமாச்சலம் இப்போதுள்ள வெப்ப அலையில் இருந்து தப்பவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 14 மாவட்டங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கரீம்கஞ்ச் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 96,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், பிரம்மபுத்திரா ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அம்மாநில பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்திருக்கிறது. எழுதிய ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற தொலைக்காட்சி தொடரினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நூலாக வெளியிட்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூலினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட அதனை இந்து சமய அறநிலையத்துறை ஆலோசனை குழு உறுப்பினர் சுகி சிவம் பெற்றுக்கொண்டார். முக்கிய பிரமுகர்கள் பிறந்த நாள் அன்று தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக 4,27 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தொல்லியல் துறை சார்பில் 8 இடங்களில் நடைபெறவுள்ள அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி கொந்தகை, வெம்பங்கோட்டை, கீழநமண்டி, பொற்பனைக்கோட்டை, திருமலாபுரம், சென்னானூர், கொங்கல் நகரம் மற்றும் மருங்கூர் ஆகிய இடங்களில் அகழாய்வு நடைபெறவுள்ளது. தூத்துக்குடியில் அதிக மதிப்பெண் எடுத்த பள்ளி மாணவர்களுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். முதலாவதாக அதிக மதிப்பெண் எடுத்த மாணவருக்கு 25,000 ரூபாய், இரண்டாவது அதிக மதிப்பெண் எடுத்த மாணவருக்கு 15,000 ரூபாய் மற்றும் மூன்றாவதாக அதிக மதிப்பெண் எடுத்த மாணவருக்கு 10,000 ரூபாயினை வழங்கினார். அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவர் புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக இருந்த சேகர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அப்பொறுப்புக்கு செஞ்சி மஸ்தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் 4 பேரை கைது செய்த சிங்கள கடற்படை அட்டகாசத்திற்கு மத்திய அரசு முடிவு கட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை அதிபருடனான சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழக மீனவர்களை விடுவிப்பது குறித்து வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார்.
சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கின் விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிரான வழக்குகளின் விசாரணையை சுட்டிக்காட்டிய நீதிபதி விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார். இடைத்தேர்தலில் அதிமுக பின்வாங்குகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி இயக்கத்தை வழிநடத்த தகுதியற்ற தலைவர் என்பதை உணர்த்துவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கான நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் இதனை தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதானே என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என ஜெயலலிதா எடுத்த கொள்கை முடிவுக்கு மாறாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டோமே என்ற மன உறுத்தல் தங்களுக்கு உள்ளதாக கூறினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் விரைவில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்றும் இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் எந்த தேர்தல்களிலும் தவேக போட்டியிடாது என்று புஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக தாக்கல் செய்த மற்றொரு மனு மீதும் பதிலளிக்க தேசிய தேர்வுகள் முகமை மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் ஒரு தனிநபர் ஒட்டுமொத்த அமைப்புக்கும் ஆபத்தானவராக மாறியிருக்கும் சூழலை யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வில் பாஜக ஆளும் மாநிலங்களை மையமாக வைத்தே முறைகேடுகள் அரங்கேறியுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பான பிரச்சனையில் பிரதமர் மோடி மௌனம் காப்பதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பல மாநிலங்களில் குளறுபடிகள் அம்பலமானதால் நீட் நுழைவுத் தேர்வை மீண்டும் நடத்த கோரி ஹைதராபாத்தில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆந்திர பிரதேச தலைமை செயலகம் நோக்கி துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேரணியாக சென்றார். துணை முதல்வரான பின்னர் முதன்முறையாக தலைமை செயலகம் செல்லும் பவனுக்கு வழிநெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸில் உள்ள 19 MLAக்கள் தங்கள் அணிக்கு மாற தயாராக இருப்பதாக சரத் பவாரின் மூத்த மருமகன் ரோஹித் பவார் கூறியுள்ளார். மேலும் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்ததும் இந்த மாற்றம் நிகழும் எனவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரான நானா படோலேவின் கால்களை அக்கட்சியின் தொண்டர் ஒருவர் தண்ணீர் ஊற்றி தனது கைகளாலேயே சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகோலா பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட படோலேவின் கால்களில் சேறு ஒட்டியதால் அவர் காரில் ஏறி அமர்ந்தவுடன் கட்சி தொண்டர் ஒருவர் கால்களை கழுவிவிட்டார். பீகாரில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான பாலம் திறப்பு விழாவிற்கு முன்பே இடிந்து விழுந்ததன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அராரியா மாவட்டம் சிக்தி பகுதியில் உள்ள பக்ரா ஆற்றின் குறுக்கே இடிந்து விழுந்த இந்த பாலம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் செல்லவிருந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் வந்ததை அடுத்து விமானத்தை தனிமைப்படுத்தி வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். எமிரேட்ஸ் ஏர்வேஸ் விமானத்திற்கு வந்த மிரட்டல் காரணமாக அந்த பயணிகள் 15 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள சரவணபவன் ஹோட்டலின் 3வது மாடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கரும் புகைகள் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 3வது மாடியில் அலுவலக அறையில் உள்ள இன்வெர்டரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ பற்றியதில் அங்கிருந்த கம்ப்யூட்டர் மற்றும் ரெக்கார்டுகள் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்குள் தெருநாய்கள் சர்வசாதாரணமாக வலம் வருவதைக் கண்டு நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். ஏற்கனவே சென்னையில் தெருநாய் கடி சம்பவங்கள் அதிகரித்து காணப்படும் நிலையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல் தளத்தில் உள்ள டீன் அறைக்கு முன்பாக வராண்டாவில் தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, கல்லுக்குழி, பியர் ஷோலா சாலை, லாஸ்காட் சாலை, ஏரி சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் வரத்து குறைவால் 1 கிலோ முருங்கைக்காய் 100 ரூபாயை தாண்டி விற்பனையானது. கிலோ 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்று வந்த முருங்கைக்காய் திடீரென விலை உயர்ந்து மொத்த விலையில் 90 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 120 ரூபாய்க்கும் விற்பனையானது. அரியலூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்தில் பயணித்த பெண் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஓட்டுநர் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு பேருந்தை ஓட்டிச் சென்று நிறுத்தினார். பேருந்தில் ஏறிய பெண் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் பேருந்தை நிறுத்தும்படி கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பெண்ணை காவலர்கள் இறக்கிவிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ஜூன் 20 அல்லது 21 வேட்புமனு தாக்கல் செய்யவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காமராஜ் சதுக்கம், கோடநாடு காட்சிமுனை, கேத்தரி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் வழக்கத்திற்கு மாறாக கடும் குளிர் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். தூத்துக்குடி அருகே சேதமடைந்த பாலத்தில் சிக்கி நகர முடியாமல் தவித்த கனரக லாரியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்தோணியார்புரம் அருகே பராமரிப்பின்றி உள்ள இந்த பாலத்தில் துறைமுகத்திலிருந்து கூடங்குளத்திற்கு காற்றாடிகளை ஏற்றிச் சென்ற கனரக கண்டெய்னர் லாரி சிக்கிக் கொண்டு செல்ல முடியாமல் தவித்தது. மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்வாரியம் கடந்த 16ஆம் தேதி முதல் வீடுகளுக்கான மின்கட்டணத்தை யூனிட்டுக்கு 45 பைசா முதல் 70 பைசா வரை உயர்த்தியுள்ளது. இதனை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் தங்களது கழுத்தில் மின் உயரை போட்டபடி பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சீனாவில் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் எக்ஸ்பெங்க் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட பறக்கும் கார் பெய்ஜிங் விமான நிலையத்தில் வெற்றிகரமாக பறக்கவிடப்பட்டது. இந்த காருக்கு X2 என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் அதன் விலை 1,15 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை குரூப் சுற்றில் ஆப்கானிஸ்தானை அடித்து நொறுக்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 104 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவரில் 218 ரன்களை குவித்தது. இதனையடுத்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி 16.2 ஓவர்களில் 114 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றுகள் புதன்கிழமை தொடங்க உள்ள நிலையில் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்க அமெரிக்க அணிகள் மோத உள்ளன. வெஸ்ட் இண்டீஸில் இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. உலகக்கோப்பை தகுதி சுற்றில் இந்திய அணி வெளியேறி ஏமாற்றம் அளித்ததால் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து இகோ ஸ்டிமாக்கை நீக்கி இந்திய கால்பந்து சம்மேளனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்திய அணியை முன்னெடுத்து செல்ல புதிய பயிற்சியாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை உறுப்பினர்கள் ஒருமனதாக ஒப்புக்கொண்டனர். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 27 பந்துகளில் சதமடித்து எஸ்தோனியா வீரர் உலக சாதனை படைத்தார். எஸ்தோனியா சைப்ரஸ் அணிகள் இடையே 6 போட்டிகள் கொண்ட சர்வதேச T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. இரண்டாவது T20 போட்டியில் எஸ்தோனியா வீரர் சஹில் சௌஹான் 41 பந்துகளில் 144 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் நெதர்லாந்து அணியில் ஆல்ரவுண்டர் சைப்ரான் எங்கில்பிரெட் ஓய்வை அறிவித்தார். இவர் நெதர்லாந்து அணிக்காக 12 ஒருநாள் 12 20 ஓவர் போட்டிகளில் விளையாடி உள்ளார். நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடரிலும் நெதர்லாந்து அணியில் இடம் பிடித்திருந்தார். உலக டென்னிஸ் தரவரிசையில் இந்திய வீரர் சுமித் நாகல் 71வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். உலக டென்னிஸ் வீரர் வீராங்கனைகளின் புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச டென்னிஸ் சங்கம் வெளியிட்டது. அதன்படி ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் சுமித் நாகல் 77வது இடத்திலிருந்து 71வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார். தனுஷ்கோடி கடற்கரையில் எடுத்த புகைப்படங்களை நடிகை ரம்யா பாண்டியன் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து லைக்ஸ்களை அள்ளி வருகிறார். ஜோக்கர், ஆண் தேவதை உள்ளிட்ட படங்கள் மூலம் பிரபலமான ரம்யா பாண்டியன் தனது போட்டோஷூட் புகைப்படங்களை வெளியிட்டு இளைஞர்கள் மனதை கவர்ந்துள்ளார்.
நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரனாவத் தனது உறவினர் வீட்டின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வீடு ஒன்றை பரிசாக வழங்கி வாழ்த்தினார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கங்கனாவின் உறவினரும் மணமகனுமான வருண் மற்றும் மணமகள் அஞ்சலி தனது இன்ஸ்டாகிராமில் வீட்டின் படத்தை பதிவிட்டு நன்றி தீதி என்று பகிர்ந்துள்ளனர். நடிகர் கார்த்திக் நடிப்பில் உருவாகி வரும் மெய்யழகன் படத்தில் நடித்துள்ள அரவிந்த் சுவாமியின் 54வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்றை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இந்த போஸ்டர் இணையத்தில் வைரலாகி வருகிறது.